வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்க போறோம். காலிஃப்ளவர் சப்ஜி. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு காலிஃப்ளவரை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துட்டு நல்ல சூடான தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. இந்த மாதிரி உப்பு கலந்த தண்ணியில 5 நிமிஷம் நம்ம காலிஃபிளவரை போட்டு வச்சோம்னா அதுல உள்ள கண்ணுக்கு தெரியாத பூச்சி எல்லாம் தண்ணியில விழுந்து நமக்கு காலிஃபிளவர் சுத்தமாயிரும். இப்ப இந்த தண்ணியை வடிச்சிட்டு மறுபடியும் ஒரு தடவையோ 2 தடவையோ வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 4 முந்திரி, இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். அடுத்து இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரையும் வதக்கிக்கங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டு இது கூட அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. வெங்காயமும் ஓரளவு கலர் மாதிரி வதங்கி இருக்கு. அடுத்து இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த தக்காளியையும் லைட்டா 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் போல தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம சேர்த்து அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறமா இது கூட கிளீன் பண்ணி வச்ச காலிஃபிளவர், ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா சாஃப்டா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாலேயே இதை பரட்டி விட்டுக்கங்க ரெண்டையும். இது அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலாவோட சேர்ந்து வதங்கிட்டு இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆச்சு. இது கூட 1 கப் தண்ணி சேர்க்கிறேன். இந்த சப்ஜிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இப்ப வெந்துட்டு இருக்கட்டும். 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. காலிஃபிளவர்லாம் பாதி அளவுக்கு வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். இதை நீங்க ஒரு கரண்டியோட பேக் சைடோ அல்லது இந்த மாதிரி மேஷரோ வச்சு லைட்டா பிரஸ் பண்ணி விடுங்க. மசிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி பண்ணோம்னா காலிஃபிளவர் வந்து லைட்டா 1-2 உடையும். அந்த மாதிரி இருந்தாதான் சப்ஜிக்கு நல்லா இருக்கும். லைட்டா பிரஸ் பண்ணி விட்டாச்சு. காலிஃபிளவர் பாருங்க 1-2 உடைஞ்சிருக்கு. அரைச்ச தேங்காய் முந்திரி விழுத சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி, கடைசியா 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். தேங்காய் விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. 2 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. நம்மளுடைய சப்ஜி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடைசி அதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான காலிஃபிளவர் சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டான பீர்க்கங்காய் தேங்காய் பால் குழம்பும் பண்ண போறோம்.
நான் பீர்க்கங்காய் பால் குழம்புக்கு 1/4 கிலோ பீர்க்கங்காய் எடுத்து வச்சிருக்கேன். இதனுடைய மேல் தோலை சீவிட்டு நல்ல சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு பீர்க்கங்காயை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணாதான் நல்லா இருக்கும். இன்னொன்னு, இந்த பால் குழம்புக்கு பீர்க்கங்காய் பிஞ்சா இருந்தாதான் நல்லா இருக்கும். இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசனை பிடிக்கலைன்னா மட்டும் நீங்க விருப்பப்பட்ட எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/4 டீஸ்பூன் கடுகு. பால் குழம்புங்கிறதுனால கடுகு இதுக்கு கொஞ்சமா சேர்த்தா போதும். கடுகு பொரிஞ்சதும் அதுல 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கங்க. இப்ப உளுந்தோட கலர் மாறிடுச்சு. அடுத்து 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. அடுத்து இது கூட 1/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம். கூடவே ஒரு சின்ன சைஸ் பூண்டு 3 பூண்டை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து 2 பச்சை மிளகாய். இதை ஒவ்வொன்றையும் 4ஆ கீறி வச்சிருக்கேன். இதுதான் இந்த குழம்புக்கு காரத்துக்கு. எனக்கு இந்த காரம் கரெக்டா இருக்கும். நீங்க உங்களுக்கு வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கிட்டா போதும். வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கிட்டு அடுத்து இது கூட ஒரு சின்ன தக்காளியை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதுக்கு தக்காளி கம்மியா சேர்த்தா போதும். அதனால ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். அடுத்து இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். நான் கட் பண்ணி வச்ச இந்த பீர்க்கங்காய் பாத்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு இருக்கு. இந்த காயை ஹை ஃப்ளேம்ல வச்சு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்ப இந்த டிஷ்ஷுக்கு உப்பு நம்ம இப்ப சேர்க்க வேண்டாம், கடைசியில சேர்த்தா போதும். இப்ப இதை மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த காய் வேகிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியது இல்ல. பீர்க்கங்காய் நீர்க்காய்ங்கிறதுனால அதுல இருந்து வெளிவிடுற தண்ணியே இந்த காய் வேகிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த குழம்புக்கு காய் நல்லா சாஃப்டா வெந்தாதான் நல்லா இருக்கும். அந்த மாதிரி வெந்து வர்றதுக்கு 7ல இருந்து 8 நிமிஷம் ஆகும். வேகட்டும். வெந்துட்டு இருக்கும் போது நீங்க இடையில அப்பப்போ ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கங்க. இப்ப 7 நிமிஷம் ஆச்சு. காய் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு 1/2 மூடி தேங்காயில 1/2 கப் தண்ணி சேர்த்து அரைச்சு திக்கான தேங்காய் பாலா எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்க்கும் போது ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுட்டே சேர்த்துக்கங்க. இப்ப தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் ஸ்டவ்ல இருக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்க சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த கைவிடாம கிண்டி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா பால் தெரியாம இருக்கும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. இந்த குழம்பு இந்த கன்சிஸ்டன்சில இருந்தாதான் கரெக்டா இருக்கும். நம்மளுடைய குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடைசி அதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். இப்ப நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பீர்க்கங்காய் தேங்காய் பால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு வேற வேற சைட் டிஷ் ட்ரை பண்றதுக்கு இந்த சைட் டிஷ்ஷையும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பீன்ஸ் வச்சு ஒரு கிரேவி பண்ண போறோம். இந்த பீன்ஸ் கிரேவியை இன்னைக்கு நம்ம குக்கர்ல பண்ண போறோம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டு சூடு பண்ணிருக்கேன். அதுல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கலாம். எல்லாமே எண்ணெயில நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதுல சேர்த்துட்டு இது கூட 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை. எல்லாத்தையும் 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு இது கூட கட் பண்ண 1/4 கிலோ பீன்ஸ் சேர்த்துக்கலாம். பீன்ஸை இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கங்க. நான் இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கல. பீன்ஸை வதக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்க்க போறேன்.
ஹை ஃப்ளேம்ல வச்சு 2-3 நிமிஷத்துக்கு பீன்ஸை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம இந்த கிரேவி பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பீன்ஸுமே ஓரளவு வதங்கிரும். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற அளவுக்கு மறுபடியும் வதக்கிக்கலாம். இப்ப ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன். அடுத்து இதுல நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்க்கிறேன். இந்த மாதிரி கடலை மாவு சேர்க்கறது இந்த கிரேவிக்கு நல்ல திக்னஸும் கொடுக்கும், டேஸ்டும் கொடுக்கும். கூடவே 3 டீஸ்பூன் டெசிகேட்டட் கோகனட் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகனட் இருந்தா சேர்த்துக்கங்க. அல்லது 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை நல்லா பொடியா துருவி சேர்த்துக்கங்க. எந்த அளவுக்கு பொடியா துருவ முடியுமோ அந்த அளவுக்கு துருவி சேர்த்துக்கங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லயே வச்சு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுங்க. இந்த மாதிரி லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம வதக்கி விட்டாதான் கடலை மாவு, மசாலா தூள் இதெல்லாம் வந்து குக்கர்ல அடியில பிடிக்காம இருக்கும். அடுத்து இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. தக்காளி சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியில் உள்ள கேஸ்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டு மூடி போட்டு ஸ்டவ் சிம்லயே வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மசாலா, கடலை மாவு, தக்காளி எல்லாத்தோடையும் சேர்ந்து காய் வதங்கிட்டு இருக்கட்டும். சிம்லயே வச்சு மசாலாவோட சேர்ந்து காய் 2-3 நிமிஷமா நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நீங்க உப்பு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கங்க. தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க. நான் கொஞ்சமா இதுல உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் ஒரு 1/2 கைப்பிடி அளவு சேர்க்கிறேன். இப்ப நம்ம கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். குக்கர் மூடியில கேஸ்கெட்டை போட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் வேக வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பீன்ஸை ஹை ஃப்ளேம்ல வச்சு 3 நிமிஷம் போல வதக்கி விட்டதுனால ஒரே விசில்லையே பீன்ஸ் வெந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா வச்சுக்கிறதுக்கும் சாதத்துல விட்டு சாப்பிட்றதுக்குமே கரெக்டா இருக்கும். நல்ல கமகமன் வாசனையோட டேஸ்டான பீன்ஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்ல ஒரு குக்கர் போட்டிருக்கேன். 50 கிராம் பாசிப்பருப்பை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். அதை இந்த குக்கர்ல சேர்த்துட்டு 3 பெரிய பூண்டை 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். பூண்டு சின்ன பூண்டுனா கூட 2 சேர்த்துக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணது, 1/2 கப் அளவு பொடியா கட் பண்ண பீன்ஸ், அதே அளவுக்கு பொடியா கட் பண்ண கேரட். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்க்கிறேன். இதுல 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு ஹை ஃப்ளேம்ல ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சுக்கோங்க. ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. பருப்பு, காய் எல்லாமே நல்லா கரெக்டா சாஃப்டா வெந்திருக்கு. நான் இன்னைக்கு குக்கர்ல வேக வச்சிருக்கேன். இதுக்கு பதில் நீங்க ஓபன் பாத்திரத்திலையும் வேக வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அதுல 1/2 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. அடுத்து இதுல 10-12 சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய சைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒருவேளை இல்லைன்னா மட்டும் நீங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கங்க.
இது கூட ஒரு கீறின பச்சை மிளகாவும் ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாவையும் சேர்த்துட்டு கூடவே கறிவேப்பிலை. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அதனுடைய கலர் லைட்டாக மாறி வர வரைக்கும் வதக்கிக்கங்க. வெங்காயம் வதங்கி அதனுடைய கலரும் லைட்டாக மாறி இருக்கு. இது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போக ஒரு 1லிருந்து 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கங்க. கூடவே உப்பும் சேர்த்துக்கங்க. பருப்பு காய்கறி எல்லாம் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. வேக வச்ச பருப்பு காய்கறி எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு இதில் தண்ணி வந்து நான் 3/4 கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. உங்களுக்கு இன்னும் லிக்யூடாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க. இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சி சேர்த்துக்கங்க. பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா தீயை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷமா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து கொதிச்சு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நம்மளுடைய வெஜிடபிள் தால் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சப்பாத்திக்கு வந்து பிளைனாக தால் மட்டும் சேர்த்து நம்ம சைட் டிஷ் பண்ணுவோம். இந்த மாதிரி வெஜிடபிள் சேர்த்து பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கடைசியாக இதில் கொத்தமல்லி தலையை தூவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கமன் வாசனையோட வெஜிடபிள் தால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.